கௌரவர்களால் திட்டமிட்டே வனவாசம் அனுப்பப்பட்டவர்கள் பாண்டவர்கள். அவர்களின் 12 வருட வனவாசமும் 1 வருடம் மறைந்து வாழும் வாழ்க்கையும் கழிந்துவிட்டது. பாண்டவர்களுக்கு இப்போது வாழ்வதற்கு இடம் வேண்டும். சூதாட்ட நிபந்தனைப்படி வனவாசமும் அஞ்ஞாத வாசம் எனப்படும் மறைந்து வாழும் வாழ்க்கையும் முடிந்துவிட்டதால் இழந்த ராஜ்யத்தை திரும்பப் பெற பாண்டவர்கள் விரும்பினார்கள். அது பற்றி தங்களின் சார்பாக கௌரவர்களிடம் பேசவும் தங்களின் கோரிக்கையை எடுத்துரைக்கவும் யுதிஷ்டிரன் எனப்படும் தருமன் கிருஷ்ணரை தேர்வு செய்தான். அதன்படி தருமன் கிருஷ்ணரை அழைத்து, கண்ணா, நீ கௌரவர்களிடம் சென்று எங்களுக்கான ராஜ்யத்தை கேள். அவர்கள் பாதி ராஜ்யம் எங்களுக்கு தர மறுத்தால் 5 சிறிய நாடுகளையாவது கேள். அதுவும் மறுக்கப்பட்டால் 5 பேருக்கும் 5 வீடுகளையாவது கேள். எப்படியாவது போர் வராமல் தடுத்து தர்மத்தை நிலைநாட்டு என்றான். கிருஷ்ணரும் தருமனிடம் அப்படியே செய்வதாக சொன்னார். மேலும் இது பற்றி மற்றவர்களிடமும் கருத்து கேட்டுவிட்டு அஸ்தினாபுரம் புறப்படுவதாக சொன்னார் கிருஷ்ணர். ஆனால் பீமனோ, கண்ணா, வெறும் 5 வீடுகளையாவது யாசகமாக பெற்று நாம் வாழ வேண்டுமா? எனக்கு போர்தான் வேண்டும். அப்போதுதான் துரியோதனன் மற்றும் துச்சாதனனை கொல்வதாக நான் கூறிய என்னுடைய சபதம் நிறைவேறும் என்று கர்ஜித்தான். அர்ஜுனனும் இதே கருத்தைத்தான் சொன்னான். ஆனால் பீமனின் அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தன்மையாக கூறினான் அர்ஜுனன். பாண்டவர்களில் ஒருவனான நகுலனுக்கும் போர்தான் சரியான வழி என்று பட்டது. திரௌபதியோ, கண்ணா, என் சபதம் என்னாவது? துரியோதனன் அழியவில்லை என்றால் நான் என்னுடைய கூந்தலை அள்ளி முடிவது எப்போது என்று கேட்டாள். திரௌபதி கேட்ட அந்த தோணியே அவள் போரை விரும்புகிறாள் என்று உணர்த்தியது. இப்போது கிருஷ்ணன் சகாதேவனை காண சென்றார். கிருஷ்ணர் சகாதேவனிடமும், சகாதேவா, நான் கௌரவர்களிடம் தூது செல்ல போகிறேன். நீ போரை விரும்புகிறாயா இல்லையா? போரை நிறுத்துவதற்கு உன்னிடம் ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டார் கிருஷ்ணன். ஜோதிட கலையில் வல்லவனாக இருந்த சகாதேவனுக்கு நடக்கப் போகும் அனைத்தும் தெரிந்திருந்தது. அதனால் சகாதேவன் வேடிக்கையாக, இதை செய்தால் போர் நடக்காது என்பது போல ஒரு வழியை கூறினான் கிருஷ்ணரிடம். அந்த வழி இதுதான். கிருஷ்ணா, பீமனின் கையில் உள்ள கதையை உடைத்துவிட்டு அர்ஜுனனின் வில்லை ஒடித்துவிட்டு திரௌபதியின் கூந்தலையும் அறுத்துவிட வேண்டும். மேலும் நீ கௌரவர்களிடம் தூது செல்லாத வகையில் உன்னையும் கட்டி போட்டுவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த போரை நிறுத்திவிடலாம் என்றான். உடனே கிருஷ்ணர், என்ன சகாதேவா, என்னை கட்டி போடுவாயா? உன்னால் முடிந்தால் அதை செய்து காட்டு என்று கூறிவிட்டு 1000 உருவங்களை எடுத்து அங்கே நின்றார். அதை பார்த்த சகாதேவன் பத்மாசனத்தில் அமர்ந்து கிருஷ்ணரை துதிக்கத் தொடங்கிவிட்டான். சகாதேவனுடைய பக்திக்கு கட்டுப்பட்ட கிருஷ்ணர் தன்னுடைய அனைத்து உருவங்களையும் ஒரே உருவமாக்கி பின்னர் அந்த உருவத்தையும் சகாதேவனின் நெஞ்சில் சேரும்படி செய்துவிட்டார். அதன் பிறகு கிருஷ்ணர், சகாதேவா, நீ உன் பக்தியால் என்னை கட்டிவிட்டாய். இப்போது என்னை விடுவித்து விடு என்று கேட்டார். அதற்கு சகாதேவன், நான் உன்னை விடுவிக்க வேண்டுமென்றால் நடைபெறப் போகும் போரில் நீ குந்தியின் 5 மகன்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டான். உடனே கிருஷ்ணர், சகாதேவா, நன்றாக யோசித்துக்கொள். நீ கேட்ட இந்த வரத்தில் ஏதேனும் பிழை இருப்பதாக நீ உணர்ந்தால் அதை திருத்தம் செய்து மீண்டும் கேட்கலாம் என்றார். அதற்கு சகாதேவன், அப்படி ஒன்றும் இல்லை, நான் கேட்டதை மட்டும் செய் என்றான். அந்த வரத்தையே சகாதேவனுக்கு அளித்தார் கிருஷ்ணர். அதன்படியே மகாபாரத போரில் குந்தியின் மகன்களில் ஒருவனான கர்ணனை தவிர மற்ற 5 பேரும் உயிரோடு இருந்தனர். கர்ணன் போர்க்களத்தில் இறந்து கிடந்த போது அவனை தன்னுடைய மடியில் போட்டு அழுதாள் குந்தி.
அப்போதுதான் பாண்டவர்கள் 5 பேருக்கும் கர்ணன் தங்களுடைய சகோதரன் என்பது தெரிய வந்தது. இந்த நேரத்தில் சகாதேவனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது. அன்று கிருஷ்ணரிடம் நான் ஒரு வரம் கேட்டபோது கிருஷ்ணர் நன்றாக யோசித்து கேட்கும்படி கூறியதை நினைவுபடுத்தி கொண்டான். தான் படித்த ஜோதிட கலையால் தனக்கு ஒரு சகோதரன் இருப்பதையே கண்டறியாமல் விட்டுவிட்டதை நினைத்து சகாதேவன் வேதனை அடைந்தான். அதனால் சகாதேவன் தன்னிடம் இருந்த ஜோதிடம் தொடர்பான ஓலைச் சுவடிகளை வீசி எறிந்தான். அவற்றில் சில போர்க்களத்தில் பற்றி எரிந்த தீக்கு இரையாயின.